முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும். முடிந்தால் வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானமும் எலுமிச்சை பழ ஊறுகாய் கொடுப்பதும் ஏற்றம். தேக ஆரோக்கியத்தில் கழுத்து பகுதி கழிவு பாதையில் சிறு உபத்திரமும் ஜாக்கிரதை. மற்றபடி படிப்படியாக அனுகூலங்கள் காணப்படும். வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நன்மை. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள், குடும்பத்தாருடன் பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளலாம். தேவையில்லாத வேலையாட்கள் மற்ற யாரிடத்திலும் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். மனதில் மட்டும் எப்பொழுதும் சிலரை சார்ந்து வாழ வேண்டிய நிர்பந்தம் போலே இருக்கும். அது வேலையாட்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், மற்றவர்களாக. இது தேவையற்றது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதில் வல்லவர்கள் மேஷராசிக்காரர்கள். கடல் கடந்த நல்ல செய்திகள் ஏற்படும். கடல் கடந்த பயணங்கள் ஏற்படும். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஜெயத்தை ஏற்படுத்தும். 7.5 சனியின் முதல் சனியில் இருப்பதனால் கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் உடற்பயிற்சியில் மிக முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் என்றாலும் மற்றமெல்லாம் ஏற்றம் தரும். புதிய முதலீடுகள் தைரியமாக செய்யக்கூடிய அமைப்பு. தெய்வீக சங்கல்பம் ஏற்படும். தெய்வ காரியங்களில் ஈடுபடுபவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கலாம். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். தொழில் ரீதியாக அனுகூலம், உத்தியோகத்தில் ஏற்றம், மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான 15 நாட்கள்.